ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மார்க்கெட்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், நான் உங்கள் ஆரா ட்ரேடர்ஸ் அன்பர்சன் பாண்டிச்சேரி. ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். கப் சாம்பிராணி மேக் பண்றத பார்த்தாச்சு, மேனுஃபேக்சரிங் பண்றத பார்த்தாச்சு, என்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் அதுவும் பார்த்தாச்சு. இப்போ வந்தவங்களுக்கு நம்ம கிட்ட லைவா வந்தவங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அதையும் நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ எதுக்காக இதை சொல்றோம்னா, மார்க்கெட்டிங் சில பேர் எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக சரியாயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஏன்னா இது எதுக்காக நான் அந்த ரெக்வெஸ்ட் வைக்கிறேன்னா, பிகினர்ஸ் எல்லாரும் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, மிஷின்ஸை வாங்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. அவங்க வந்தவங்க எல்லாருமே சரி மிஷின்ஸ் வாங்கிட்டாங்க. ஹைட்ராலிக் மிஷின் வாங்கியிருக்கேன், மேனுவல் மிஷின் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்ன்றது தெரியல. அதனாலதான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிராண்டுன்னு சொல்லல, இது எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். இது எதுக்காக சொல்லிக்கிறேன்னா, எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம பிராண்டு. நீங்க நம்ம பிராண்ட் வாங்குங்கன்னு சொல்லல. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, பக்கத்துல பண்ணுவாங்க, இல்ல நீங்க ஆன்லைன்ல பாப்பீங்க, பேஸ்புக்ல பாப்பீங்க, நிறைய பேர் பாப்பீங்க. அவங்க கிட்ட என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10 பாக்ஸ் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பாக்ஸ் வாங்க. அந்த 10 பாக்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் ரேட் ஒன்று இருக்கும். இப்போ பாண்டிச்சேரியில ஒரு பாக்ஸ் என்ன ரேட் போகுது, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, மதுரை அங்கெல்லாம் என்ன பிரைஸ் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க. அது ஒரு 10 பாக்ஸ் வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணி பாருங்க, இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம என்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணா ஸ்மெல் ஏத்தலாம், இவங்களோட நம்ம பெட்டரா பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இது எப்படி பண்றது, ஒரு ஒரு நல்ல இப்ப எப்படி சொல்றதா, ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கல்ல, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோ இல்ல ஸ்டார்ட் பண்றவங்களோ, இப்போ ஒரு 10 வருஷம் இல்ல ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேட்கலாம், இதை நானும் பண்ண போறேன் எப்படி கண்டிப்பா சொல்லுவாங்க. ஒரு 80% சொல்லுவாங்க, மீதி 20% சொல்ல மாட்டாங்க. இல்ல 20% சொல்லுவாங்க, மீதி 80% சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேட்கலாம். ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் அவங்களே பண்ணலாம். நெய்பர்ஸ் பண்ணா கண்டிப்பா சொல்ல வாய்ப்பு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணா கண்டிப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். இன்னும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு, நீங்க அவங்க கிட்டயும் வாங்குங்க. உங்களுடைய பிராண்டை நீங்க பிராண்ட் வாங்குங்க, அவங்க வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நிறைய என்ன பண்ணலாம், பீசஸா கூட வாங்கிக்கலாம். ஏன்னா பீசஸ் வாங்கினா பிரைஸ் கம்மி, பாக்ஸ் வாங்கினா ரேட் அதிகம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, பீசஸா வாங்கிக்கோங்க. பீசஸா வாங்கி உங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு நீங்க சேல் பண்ணி பாருங்க. சேல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம், ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், கப்பு டேமேஜ் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து நீங்க மிஷின் வாங்கி அதுக்கான ப்ராசஸ பண்ணுங்க. ஏன்னா என்ன பண்றீங்கன்னா, சில பேர் மிஷினை வாங்கிடுறீங்க, வாங்கிட்டு அந்த மிஷின் கப்பு ஒழுங்கா வர மாட்டேன்னு சொல்லிட்டு மிஷினை போட்டு வீணாக்கிடுறீங்க. நீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலதான் மிஷின் வாங்குவீங்க. ஹைட்ராலிக்கா இருந்தா, மேனுவலா இருந்தா மினிமம் 20,000 கீழே வாங்க மாட்டீங்க, 20,000 மேலதான் வாங்குவீங்க. பிளஸ் மெட்டீரியல் ஒரு 10K வாங்குவீங்க. கண்டிப்பா மெட்டீரியல் ஒரு 10K வாங்குவீங்க. அதுவே ஹைட்ராலிக் யூஸ் பண்றவங்க தான், அவங்களும் கண்டிப்பா ஒரு 10Kக்கு மேலதான் வாங்குவீங்க. வாங்குறவங்க நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அந்த ஒரு ரீசனால தான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கான அனுபவம். இது என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இன்னும் நிறைய இருக்கு, பட் ஆனா அது போக போக என்னென்னு பார்க்கலாம். இப்படிதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம லேபிள் மட்டும் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? லேபிள் மட்டும் பேஸ்ட் பண்றதுனால இந்த மாதிரி இப்போ நீங்க பிகினர்ஸ் என்ன பண்ணா, இப்ப ஸ்டார்ட் பண்றவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வெறும் பிளைனா வாங்கிக்கோங்க. என்கிட்டன்னு சொல்லலைங்க, வேற யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்கி உங்க லேபிள், உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு லோகோ, அதை ஃப்ரேம் பண்ணி நீங்க வெளியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய மார்க்கெட் ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக போட்டோம்னா, நம்ம கிட்ட வந்த எல்லாருமே இதே ப்ராப்ளம். மிஷின் வாங்கிட்டேன், மெட்டீரியல் தரம் இல்லை, அது என்ன பண்றது. பட் ஆனா இவங்க சொல்றேன்னாங்க, சொல்லல. தயவு செஞ்சு சொல்றேன், உங்க டவுட் யார் கிளியர் பண்றாங்களோ அவங்க கிட்ட வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க, அவங்க கிட்ட வாங்குங்க. நல்லா ஒரு 1க்கு 10 தடவை எல்லாருக்கிட்டையும் விசாரிங்க, இவங்க கிட்ட வாங்கலாமான்னு சொல்லிட்டு. நீங்க யூடியூப்ல போட்டாலே வரும், யூடியூப் சேனல்ல போட்டாலே நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான வீடியோ இருக்கு கப் சாம்பிராணி மேனுஃபேக்சரிங். அவங்கவுங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி உங்க பக்கத்துல கால் பண்ணி கேளுங்க, பேசுங்க, நிறைய கன்சல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஷினை வாங்குங்க. ஏன்னா மிஷின் வாங்கிட்டு அதை விற்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்தவங்களே நிறைய பேர் எனக்கு பிசினஸே வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. அது இப்ப போயிட்டு நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் பண்றவங்க இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, நம்ம ஃப்ரீயா சொல்லி தர்றது இல்லைங்க. ஏன்னா அது
ரொம்ப யூஸ்லெஸ் பண்ணிடுறாங்க. யூஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு எப்படின்னு. சார்ஜ் பண்றதுக்கு காரணம் நானும் இல்ல, எல்லாருமே சார்ஜ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரீயா ஒரு விஷயம் கிடைச்சா அந்த விஷயத்த வந்து என்ன பண்றீங்கன்னா யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதை கத்துக்கினா கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு. இப்போ எஸ்டர்டே கூட நமக்கு ஒரு பிரதர் என்ன பண்ணாங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டேன், பட் ஆனா அவங்க திரும்ப எனக்கு மறந்துட்டேன், நீங்க சொல்லுங்கன்னாங்க. நான் சேனல்ல இருக்கும் போயிட்டு பார்த்தேங்க சொல்லிட்டேன். அந்த ஒரு விஷயத்தினாலதான் நம்ம திரும்ப சார்ஜ் பண்றது. என்ன பண்றீங்கன்னா சார்ஜ் ஒன்றும் நீங்க லட்சக்கணக்குல போட சொல்ல, கண்டிப்பா பிரைஸ் நீங்க போற எல்லாரும் கம்மியா தான் சொல்லுவாங்க. திரும்ப உங்க டவுட் வந்து அவங்க கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட போங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம மார்க்கெட்டிங் பண்றது மட்டும் எப்படின்றத வீடியோல அப்டேட் பண்றோம். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.